இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அரியணை ஏறுவதற்கு முழு முதல் காரணமே இந்த காங்கிரஸ் கட்சி தான். 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஒரு தூய நல்ல நிர்வாகத்தோட ஒரு ஆட்சியை கொடுத்திருந்துச்சு அப்படின்னா பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி ஆட்சி அரியணைக்கே ஏறி இருக்காது. இன்னைக்கு நம்மளுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அவலங்களுக்கும் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கும் மிக முக்கிய காரணமே காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் நடந்தது போன்று இன்னொரு இனப்படுகொலை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் அளிக்க முடியுமா? எந்த தேசிய இனமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக போராடினவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பழனி பாபா அவர்கள் பேசும்போது கூட சொல்லுவார்கள், 13,000 பெண்களின் தாலியை அறுத்தவர் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமரை பத்தி சொல்லுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய ஆட்சியில நடந்த ஊழல் நிர்வாக திறமின்மையின் காரணமாக தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரியணையில் ஏற முடிந்தது. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் மீண்டும் ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியுமா என்று நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதுபோல இந்த இந்தியா கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா கச்சத்தீவு போல இன்னொரு வளம், தமிழர்களுடைய வளம் பறிபோகாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த திராவிட திருவாளர்களுடைய ஆட்சியில தான் கோவை கலவரம் நடந்துச்சு. மீண்டும் அது மாதிரி ஒரு கலவரம் நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சிறுபான்மை பாதுகாவலன் சிறுபான்மை பாதுகாவலன் என்று சொல்லி அனுதினமும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக சிறுபான்மை பாதுகாவலன் அரசு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக என்ன செஞ்சாங்க? ஏழு தமிழர் விடுதலைக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த முயற்சி என்ன? அவர்களே சட்ட போராட்டம் செஞ்சாங்க, அவர்களே விடுதலை ஆனாங்க. ஆனால் கொடும் சிறையில் இருந்து விடுதலை ஆனாலும் சிறப்பு முகாம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்திரவதை முகாமில் இருந்து இன்று வரை நம்மளுடைய ஈழ உறவுகளை வெளியேற்ற முடியல. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நமது அருமை அண்ணன் சாந்தன் அவர்கள் இயற்கை எழுதினார். அதை செந்தமிழன் சீமான் அவர்கள் சட்ட படுகொலை என்று சொன்னாங்க. தமிழர்களுக்கு கடுகளவும் நன்மை இல்லாத ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த கூட்டணிக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறதை விட மிக மோசமான ஆட்சியை கொடுக்க நேரிடும். இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் மத்திய அரசிடமிருந்து போராடி நீட் விலக்கை வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க சொன்னதுக்கு மாறாதான் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை நம்ம இந்த நிகழ்காலத்துல சொல்ல முடியும். கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போதே எதிர்த்தாங்க. இவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அது வெல்கம் மோடியா மாறினுச்சு. பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட இந்த அளவுக்கு அவர் இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வச்சது திமுக ஆட்சியில தான் அதிகமா இருக்கு. இவங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை அடிமையாச்சு அப்படின்னாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மெஜாரிட்டி இல்ல, அதனால இணங்கி போனாரு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு என்ன மெஜாரிட்டியா தானே ஆட்சியில இருக்காங்க. ஆக இந்த திமுகவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் மீண்டும் எப்படி ஒரு நல்லாட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்க முடியும். அடுத்தது கடைசியில எடப்பாடி பழனிசாமி சிஏஏ அப்படிங்கிற இந்த கொடும் சட்டம் வரதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. இந்த கொடும் சட்டம் என்பது குறிப்பிட்ட மக்களை அல்ல, ஒவ்வொரு மக்களையும் வீதியில் போராட தூண்டியது. பல இடங்களில் ஷாஹின் பாக் அமைக்கப்பட்டது. குடும்பம் குடும்பமாக, ஏன் பச்சிலம் குழந்தையோடு கூட நம்மளுடைய தாய்மார்கள் எல்லாம் அங்க போராடினாங்க. நாள் கணக்கில் வார கணக்கில் போராடினாங்க. இந்த அதிமுகவுக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா மீண்டும் நல்லாட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நம்ப முடியுமா? இதே நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினீங்கள் என்றால்
நீட் விலக்குக்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய மருத்துவர் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஓங்கி குரலை ஒலிப்பார். கேஸ் விலை உயர்வை கண்டித்து நிச்சயமாக குரல் கொடுப்பார். இந்தியாவுடைய வளங்கள் பறிப்போவதற்கு குறிப்பாக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில கிணத்துக்கடவு தொகுதியில கனிம வள கொள்ளைக்கு எதிராக பாராளுமன்றத்திலே எங்களுடைய வேட்பாளர் ஓங்கி எங்களுடைய வேட்பாளருடைய குரல் ஒலிக்கும். மதிக்கரை மாநகராட்சியில குப்பை கிடங்கு இதெல்லாம் நீங்க எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டீங்க அப்படின்னா எங்களுடைய வேட்பாளர் அவர் செய்யக்கூடிய அந்த வேலையை பார்த்து நீங்களாகவே சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய நிலையை நாங்கள் உருவாக்குவோம். எல்லா மக்களும் நலமாக பலமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமான் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளருக்கு தான் நீங்க வாக்கு செலுத்த வேண்டும். தன்மானத்தோடு நலமாக பலமாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியை, நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை. பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஐயா மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு எனது உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.